ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் அலங்காநல்லூரில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விரிவாக பேசி வருகிறோம். தற்போது பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த போராட்டம் அலங்காநல்லூர்ல 21 மணி நேரத்திற்கு மேலாக நடந்து முடிந்திருக்கிறது. வலுக்கட்டாயமாக அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையால். எப்படி பார்க்கறீங்க? இந்த போராட்டம் வெல்ல வேண்டும் என்று உளமாற விரும்புபவர்களை நானும் ஒருவன். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை அந்த காலத்திலே நாங்கள் சென்னையில் கொண்டு வந்து நடத்தினோம். பலருக்கு தெரியாத செய்தி. ஜல்லிக்கட்டு என்பது தென் மாவட்ட விளையாட்டு என்கிற அளவிலே நின்றுவிடக் கூடாது. சென்னை மக்களுக்கு அதை பற்றி தெரிய வேண்டும் என்று தமிழக அரசோடு சேர்ந்து 1974 ஜனவரி மாதத்திலே இங்கு நடத்தினோம். ஜல்லிக்கட்டோட சிறப்பு அம்சம் அது வீர விளையாட்டு என்பது ஒரு புறம். வீரம் என்றால் விளையாட்டாய் உடன்பிறப்பாய் ஈரைந்து மாதங்கள் சுமந்தின்றாய் ஈந்தளித்த பாலோடு சேர்த்துண்ட பண்பாடு என்பதெல்லாம் ஒரு புறம். பொலி காளைகள் தான் ஜல்லிக்கட்டில் விடப்படுகின்றன. வெற்றி பெறுகின்ற காளைகள் உள்ளூர் பசுக்களோடு இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இரண்டு அம்சங்களும் மிகவும் முக்கியம். ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறுபவை இயல்பாகவே மரபணு ரீதியிலே வீரியமிக்க காளைகள். இதன் மூலம் உள்ளூர் மாட்டு இனங்களின் மரபணு வளம் பராமரிக்கப்படுகிறது என்பது மிக மிக முக்கியம். ஜல்லிக்கட்டு காளை அந்த காலத்திலே ஜல்லிக்கட்டு முடிந்த பிறகு காளைகளை பிடித்துக் கொண்டு இளைஞர்கள் ஊர் ஊராக வருவார்கள். எங்கள் கிராமத்திற்கு வருவார்கள். எங்கள் பகுதியில ஜல்லிக்கட்டு கிடையாது. ஆனால் ஜல்லிக்கட்டு காளை வருவதை எதிர்பார்த்து மாடுகளை சிறைப்படுத்த விவசாயிகள் காத்திருப்பார்கள். அதை எங்காவது ஒரு மந்தை வெளியிலே வைத்து சிறிய கட்டணம் வசூலித்து உள்ளூர் மாடுகளை சிறைப்படுத்துவார்கள். இப்படி ஜல்லிக்கட்டு காளை மூலம் பசுக்கள் ஈன்றுகின்ற கன்றுகளைத்தான் நாங்கள் விரும்பினோம். அந்த வகையிலே ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள வீரியமான காளைகள் ஊருக்கு ஊர் காட்சிப்படுத்த, அதாவது ஷோகேசிங், இது மிக சிறந்த வாய்ப்பாக இந்த ஜல்லிக்கட்டு பயன்பட்டு வந்தது. இப்படி ஜல்லிக்கட்டு காளைகள் நடமாடும் மரபணு வங்கிகளாக திகழ்ந்தன. இந்த விளையாட்டை நாம் தடை செய்வதன் மூலம் நடமாடும் மரபணு வங்கிகளையும் சேர்த்து தடை செய்கிறோம். இது போக ஜல்லிக்கட்டிலே இந்த வீர விளையாட்டுக்காக தயாராகின்ற இளைஞர்கள் ஒரு கோவில்களுக்கு மாலை போடுவது போல அல்லது விரதம் இருப்பது போல தங்கள் உடல் வளத்தை பெருக்குவதற்காக 3 மாதம் 5 மாதம் விரதம் இருப்பார்கள். ஆரோக்கியமான உணவுகளை உண்பார்கள். குடி புகை போன்ற பழக்கங்களில் இருந்து விடுபடுவார்கள். அவர்களை பார்த்து பிற இளைஞர்களுக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இப்படி பல்வேறு வகைகளிலே மிகச் சிறந்த ஒரு விஷயமாக இந்த ஜல்லிக்கட்டு இருந்தது. கால்நடை செல்வத்தின் தரத்தை மேம்படுத்துகிற உயரிய ஏற்பாடாக இருந்தது. இதையெல்லாம் நாங்கள் 74 காலகட்டத்திலே இதற்காகவே ஒரு ஆய்வு நடத்தினோம். அப்போது அமெரிக்காவிலே பீஸ் கார்ப்ஸ் என்று சொல்லப்படுகிற யுஎஸ் பீஸ் கார்ப்ஸிலே எங்களது சீஃப் அக்ரானமிஸ்ட், அதாவது தலைமை வேளாண்மை நிபுணர், அவரது பெயர் டாக்டர் KM சீனிவாசன். இவர் எங்களை எல்லாம் அனுப்பி பல்வேறு ஊர்களில் இருந்து இந்த ஜல்லிக்கட்டு பற்றிய தரவுகளை எல்லாம் சேகரித்து தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கெல்லாம் அனுப்பி அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்த சென்னையில ஜல்லிக்கட்டு ஏற்பாடு செய்தோம். இப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்படுத்தி பேசியிருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்க 74 அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 40 வருடங்கள் கடந்து போயிடுச்சு. இது அப்ப நடந்ததுக்கும் இப்ப நடக்கிறதுக்குமான அந்த வித்தியாசங்களை ஏதாவது உணர்றீங்களா? ஏன் இவ்வளவு சர்ச்சைகள் இப்போ இந்த விளையாட்டுல? இல்ல, இப்பதான் நான் ரொம்ப உணர்றேங்க. அதாவது நடுவுல 2014க்கு பிறகு ஜல்லிக்கட்டுல ஒரு தேக்கம் ஏற்பட்ட போது மக்களுக்கு இது புரியவில்லை. பண்பாட்டு நிகழ்வு என்கிற அளவில் மட்டும் பார்த்தார்கள். ஆனால் பண்பாட்டு நிகழ்வின் பின்னால் நமது இளைஞர்கள், நமது உள்ளூர் இளைஞர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்பதை இப்போது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மேலும் பீட்டா போன்ற அமைப்புகள் இப்ப ஆலயங்களிலே யானைகள் கட்டி வைத்து பயன்படுத்தப்படுகிறது. அதை ஏன் எதிர்க்கவில்லை? காளைகளும் காளை கன்றுகளும் இறைச்சி கூடத்திற்கு போகின்றனவே, அதை ஏன் இவர்கள் தடுக்கவில்லை? இது போன்ற இந்த நுணுக்கமான நுண் அரசியல் எல்லாம் இப்போதுதான் கிராமங்களுக்கு புரிகிறது. எனவேதான் இந்த போராட்டம் இந்த அளவுக்கு தீவிரமாகிறது. நமது இளைஞர்கள் இந்த போராட்டத்திலே இவ்வளவு தூரம் தீவிரமாக ஈடுபடுவது மிகவும் வரவேற்க தகுந்த ஒன்றாகவும் இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியிலே, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆண்ட்ராய்டு இளைஞர்கள் மத்தியிலே இந்த காளை இனங்களை பற்றிய உணர்வெல்லாம் நாம் ஏற்படுத்தும் போது அது மிகப்பெரிய அளவிலே ஜல்லிக்கட்டின் சிறப்புகளை எடுத்து இயம்புகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு இளைஞர்கள் இணையவழி மூலமா தான் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி திரு ஷியாம்.